ஹலோ சாம்பியன்ஸ், வெல்கம் டு வெற்றி வேதா. நம்ம இந்த வீடியோவில் ஆர்எஸ் அகர்வால் இன்சைட்ஸ் அப்படிங்கிற சீரியஸில் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். இதே மாதிரி டெய்லி வீடியோஸ் பார்க்க நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு ஆர்எஸ் அகர்வால், நாளைக்கு வெற்றி பயணம் சீரியஸ். வெற்றி பயணம் சீரியஸில் ஆப்டிடியூட் மார்க் டெஸ்ட் பார்க்கலாம். இது ஒரு நாள் அது ஒரு நாள் மாற்றி மாற்றி பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ரெக்கார்டட் வீடியோ தான், ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஒரு கொஸ்டினுக்கு 20 செகண்ட்ஸ்ப்பா. ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு நான் ஒவ்வொரு கொஸ்டினுமே சால்வ் பண்ணி காமிக்கிறேன். First one, Aisha can complete a piece of work in 16 days. Amita can complete the same work in 8 days. If both of them working together, in how many days they work? ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிஷா 16 நாளில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்களாம். அதே ஒர்க்கை அமிதா முடிக்கிறதுக்கு 8 நாள் தான் ஆகுது. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி 2 பர்சன் சேர்ந்து ஒர்க்கை முடிக்க எவ்வளோ நாள் ஆகுதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா x plus y இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இதை 2 பர்சன் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இங்கே ஹவு மெனி டேஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. டேஸு, ஹார்ஸு, மந்த்து, இயரு இதெல்லாமே டைமை தான் மென்ஷன் பண்ணும். ஸோ 2 பர்சனுக்கு டைம் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் x plus y ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. எனி ஒன் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு 16 into 8 by 16 plus 8. ரெண்டுமே 8ஓட மல்டிபிள். இங்கே 8 இருக்குது, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாமா? 8 அடிஷன் ஆர் சப்ராக்ஷனில் இருந்ததுன்னா ரெண்டு டேர்முமே கேன்சல் ஆகிற மாதிரி இருந்தால் தான் கேன்சல் பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே 8 + 15 இருந்தது, மேலே 6, 16, 8 இருக்குது. இங்கே ஒரு நம்பர் தான் 18ல் கேன்சல் ஆகும். 15 அப்படிங்கிற நம்பர் 18ல் கேன்சல் ஆகாது. இப்போ 8க்கும் கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகேவா? அடிஷன் ஆர் சப்ராக்ஷனாக இருந்தால் ரெண்டு டேர்முமே கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். ரெண்டு டேர்முமே கேன்சல் ஆகிறதா இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1 into 8, 2 into 8, 16. இப்போ ஆன்சர் 16/3. எப்போவுமே கீழே இருக்க நம்பரை விட மேலே இருக்க நம்பர் சின்னதாக இருக்கணும். பெருசாக இருந்ததுன்னா மிக்சடு ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிக்கணும். 16ல் எத்தனை 3 இருக்குது? 5 3s are 15. பேலன்ஸ் 1 இருக்குதா? ஸோ ஆன்சர் பேலன்ஸை மேலே எழுதிடுங்க, கோஷன்ட் வேல்யூவை சைடில் எழுதிடணும். ஓகேவா? ஆன்சர் 5 1/3 days. ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. A can complete a certain work in 4 minutes. B in 5 minutes, C in 6 minutes, D in 10 minutes, E in 12 minutes. The average number of unit of work completed by them per minute will be. ஒரு ஒர்க்கை A முடிக்கிறதுக்கு 4 நிமிஷம் ஆகுது, B முடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகுது, C முடிக்கிறதுக்கு 6 நிமிஷம் ஆகுது, D முடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது, E முடிக்கிறதுக்கு 12 நிமிஷம் ஆகுது. உங்கள் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு நிமிஷத்தில் அவங்க எவ்வளோ ஒர்க் முடிக்கிறாங்களோ அதோட ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் அவங்க எவ்வளோ ஒர்க் முடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஆவரேஜ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஏ ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு டோட்டலாக 4 மினிட்ஸ் ஆகுதா? ஏவுக்கு 4 மினிட் ஆகுது. அப்போ அவங்க 1 மினிட்டில் பண்ணுற ஒர்க்கு 1/4. இதே மாதிரி இப்படி பிக்கு 5 மினிட்ஸ் ஆகுது. அப்போது 1 மினிட்டில் அவங்க பண்ணுற ஒர்க்கு 1/5. அதே மாதிரி சிக்கு 1/6, டிக்கு 1/10, இக்கு 1/12. எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா?
1/4 plus 1/5 plus 1/6 plus 1/10 plus 1/12. இதுக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே எல்சிஎம் போடலாம் ஆர் ஹையஸ்ட் நம்பர் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 12 இருக்குதா, 12 அப்படிங்கிற நம்பரை ஒவ்வொரு நம்பரை வச்சு மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 12க்கு ஆன்சர் என்ன வருதோ அந்த ஆன்சர் எல்லா நம்பர்லையும் டிவைட் ஆகிற மாதிரி வரணும். இப்போ 12 into 1 போட்டிங்கன்னா 12. 12 அப்படிங்கிறது 4 into 3 12 வரும். 5 into 2 10, 5 into 3 15. 12 அப்படிங்கிறது 5 டேபிளில் வரவே வராது. ஸோ 2 into 1 வராது. நெக்ஸ்ட்டு 12 into 1 வராது. நெக்ஸ்ட்டு 12 into 2 போட்டிங்கன்னா 24ன்னு வருமா, அதுவும் 5 டேபிளில் வராது. 5 டேபிளில் வர நம்பர்ஸ்லாம் என்னது, லாஸ்ட்டு 5ன்னு இருக்கணும் ஆர் 0ன்னு முடியணும். 12 into 5 60. 4 into 15 60, 5 into 12 60, 6 into 10 60, 10 into 6 60, 12 into 5 60. 60 அப்படிங்கிற நம்பர் எல்லா நம்பருக்குமே டிவைட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஆன்சர் எல்சிஎம் வேல்யூ 60. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஆர் எல்சிஎம் மெத்தடு 4, 5, 6, 10, 12. எப்போவுமே சின்ன நம்பர்லேருந்து போகணும். 4 எடுத்துக்கிட்டேன், 1, 5, 6, 2 கூட எடுத்துக்கலாம். இல்லைனா சின்ன நம்பர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 2, 5, 3, 5, 6. நெக்ஸ்ட்டு 5ல் போட்டிங்கன்னா 2, 1, 3, 1, 6. நெக்ஸ்ட்டு 3ல் போட்டிங்கன்னா 2, 1, 1, 1, 2. எல்சிஎம் மெத்தட் போட்டிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். எல்சிஎம் மெத்தடை முடிஞ்ச வரை அவாய்ட் பண்ணிடுங்க. 5 into 2 10, 10 into 3 30, 30 into 2 60. ஓகேவா? அதே நம்பர் தான் இங்கேயும் வரும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரை எல்சிஎம் மெத்தடை அவாய்ட் பண்ணிவிட்டு ஹையஸ்ட் நம்பரில் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 4 into 15 60, 1 into 15 15, 5 into 12 60, 1 into 12 12, 6 into 10 60, 1 into 10 10, 10 into 6 60, 1 into 6 6, 12 into 5 60, 1 into 5 5. ஓகேவா? 15 into 12 27, 27 plus 10 37, 37 plus 6 43, 43 plus 5 48. ரெண்டுக்கும் கேன்சல் பண்ணலாமா? 12 கேன்சல் பண்ணலாம். 4 into 12 48, 5 into 12 50. ஆன்சர் இங்கே 4/5 கிடச்சிருக்குது. இது எல்லாமே ABCDE எல்லாமே ஒரு நிமிஷத்தில் பண்ணுற ஒர்க்கோட டோட்டல் வேல்யூ 4/5. நம்மளுக்கு ஆவரேஜ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆவரேஜ் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன். டோட்டல் வேல்யூ 4/5 பை டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் ABCDE. டோட்டலாக 5 பேர் இருக்காங்க. ஸோ பை 5. A/B பை சின்னு இருந்ததுன்னா இதை A/B into சின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ரெண்டுமே சேம் தான். இதே மாதிரி இங்கே 4/5 into 5ன்னு எழுதிக்கலாமா? இப்போ 4/25ன்னு வரும். நம்மளுக்கு ஆன்சர் எல்லாமே டெசிமலில் இருக்குது. ஸோ இதை டெசிமலில் மாற்றுறதுக்கு 25 4ல் மல்டிபிள் பண்ணால் 100. கீழே 100 வந்ததுன்னா ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 4 வச்சு மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்சர் 16/100. கீழே பாருங்கள் 2 0 இருக்குதா? கீழே 2 0 இருக்குதுன்னா ஆன்சரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வரணும். ஓகேவா? இங்கே 16 இருக்குது, என்ன நம்பர் இருக்குதோ அதை ரிவர்ஸில் இருந்து ஃபில் பண்ணுங்கள். இப்போ ஆன்சர் 0.16. ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா? இப்போ இதே மாதிரி 75/10 இருந்ததுன்னா இதுக்கு ஈக்குவலான டெசிமல் வேல்யூ
கீழே ஒரு 0 இருக்குது. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் வரணும். ஓகேவா? எப்பவும் லாஸ்ட்லேருந்து ஃபில் பண்ணுங்க. 5 7. ஆன்சர் 7.5. இப்போ இதே மாதிரி 752/100க்கு என்னன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Next one. Next one. A can finish a work in 18 days and B can do the same work in half the time. A ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 18 days ஆகுது. B ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு half the time taken by A. ஏவோட வேல்யூவில் ஹாஃப்னு சொல்கிறாங்க. ஏல 18 ஓட half 9. Then working together, what part of the same work finished in one day? Total work 18 days. இப்போது A 1 dayல பண்ண ஒர்க்கு 1/18. B ஓட டோட்டல் ஒர்க் முடிக்கிறதுக்கு 9 days ஆகுது. இப்போது B 1 dayல முடிக்கிற ஒர்க்கு 1/9. இதுக்கு டோட்டல் பார்த்தீங்கன்னா 1/18 + 1/9. இங்கே ஒரு 2 வச்சு மல்டிபிள் பண்ணிக்கலாமா? ஆன்சர் 1/18 + 2/18. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 3/18. ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 1/6 இஸ் ஒரு ஆன்சர். ஆப்ஷன் ஏ. Next one. Next one. A tire has 2 punctures. The first puncture alone would have made the tire flat in 9 minutes. First puncture 9 minutesல நடக்குது. செகண்டு தனித்தனியாக நடக்குது ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது மட்டும் பஞ்சர் ஆகிறது 9 minutes. செகண்ட் மட்டும் பஞ்சர் ஆகிறது 6. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெண்டுமே சேம் டைமில் பஞ்சர் ஆகும்போது எவ்வளோ ஏர் லீக் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேவா? 9 minutesல ஏர் லீக் ஆகிருக்கும். அதே மாதிரி 6 minutesல ஏர் லீக் ஆகிருக்கும். இதே மாதிரி ரெண்டுமே அட் அ டைமில் பஞ்சர் ஆனிச்சுன்னா எவ்வளோ மினிட்ஸில் ஏர் வந்து லீக் ஆகும்னு கேட்குறாங்க. அதே ஃபார்முலா தான். ரெண்டு பஞ்சர் 1 பஞ்சர் 2 ரெண்டு இது இன்வால்வ் ஆகுது. ரெண்டு இன்வால்வ் ஆனாலே அங்கே xy/x+y தான் ஃபார்முலா. நம்மளுக்கு இங்கே டைம் தான் கேட்டிருக்காங்க. ஹவு லாங் அப்படின்னா அது டைமை தான் மென்ஷன் பண்ணும். 2 பர்சன் ஆர் திங்ஸ் எனிதிங் ரெண்டு இது இருந்துச்சு டைம் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். எனி ஒன் xyன்னு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது x, செகண்ட் இது y. 9 × 6/9 + 6. இப்போது இந்த ரெண்டுமே 3யோட மல்டிபிள். இதுவும் 3யோட மல்டிபிள் தான். ஏதாவது ஒரு இதை 3யை வச்சு மல்டிபிள் சரி கேன்சல் பண்ணிக்கலாம். 2 × 3, 3 × 3 9, 2 × 3 6. நெக்ஸ்ட்டு இது 3ல் கேன்சல் பண்ண முடியும். இது 3ல் கேன்சல் ஆகும். இது 3ல் கேன்சல் ஆகாது. மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா ஒரு டைம் மட்டும் கேன்சல் பண்ணால் போதும். அதே இது அடிஷனில் இருந்ததுன்னா ரெண்டு டேர்முமே கேன்சல் ஆகணும். ஓகேவா? அடிஷன் ஆர் சப்ராக்ஷனுக்கு ரெண்டு டேர்முமே கேன்சல் ஆகணும். ஓகேவா? ஆனால் மல்டிப்ளிகேஷனுக்கு எனி ஒன் கேன்சல் ஆனால் போதும்.
இனிமேல் இதில் வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ மல்டிபிள் பண்ணி எழுதிடலாம். 9 × 2 18, 3 + 2 5. எப்போவுமே கீழே இருக்க நம்பரை விட மேலே இருக்க நம்பர் சின்னதாக இருக்கணும். பெருசாக இருந்ததுன்னா அதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிக்கணும். 18 5ல் டிவைட் பண்ணணும். 3 × 5 15, பேலன்ஸ் 3யா. ஆன்சர் பேலன்ஸ் என்ன இருக்குதோ அதை மேலே எழுதிருங்க. கோஷன்ட் என்ன இருக்குதோ அதை சைடில் எழுதிருங்க. ஆன்சர் 3 3/5. ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஆர் 18/5 இருக்குதா, இங்கே 20 வச்சு மல்டிபிள் பண்ணால் 100ன்னு வருமா. ஸோ இங்கேயும் ஒரு 20 வச்சு மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 18 × 2 36, 5 × 20 100. ஆன்சர் 36/10ன்னு வருதா. 36/10னா இதை 3.6ன்னு எழுதிக்கலாம். 3.6 மீன்ஸ் 3 + 0.6. ஓ 3 + 6/10 ரெண்டும் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 × 2 6, 5 × 2 10. 3 + 3/5 3 3/5ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா. ஆர் இங்கே 20ல் கேன்சல் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக 10லேயே கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே × 2 இங்கே × 2. இப்போ 36/10ன்னு வரும். 36/10னா 3.6. நெக்ஸ்ட்டு இப்போ எப்படி சொன்னேன்னா அதே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ நீங்கள் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் 2 மெத்தடுமே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான். xy/x + y. ஏதாவது ஒரு வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, ஒரு வேல்யூ ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ஏவோட வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், பியோட வேல்யூ ஒய்ன்னு எடுத்துக்கலாம். 3 × 9/3 + 9. 3 1 × 3 3 × 3 9/4. 9 4. 2 × 4 8, பேலன்ஸ் 1. இப்போ ஆன்சர் இது ரிமைண்டரை மேலே எழுதுங்க, கோஷன்ட்டை சைடில் எழுதுங்க. 2 1/4. ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஹவு many டேஸ் அப்படிங்கிறது டைமை தான் மென்ஷன் பண்ணுது. ஓகேவா, டைமுக்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எஃபிஷியன்சி கேட்டிருந்தாங்கன்னா இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கணும். x + y/xy அப்படிங்கிறது எஃபிஷியன்சிக்கு. ஓகேவா, எஃபிஷியன்சி இஸ் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு டைம் அண்ட் டைம் இஸ் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு எஃபிஷியன்சி. டைமுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே இன்வெர்ஸில் போட்டிங்கன்னா அதுதான் எஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் ஒன். A can complete a work in A and B கொடுத்துருக்காங்க. A ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 6 நாள் ஆகுது, அதே ஒர்க்கை B முடிக்கிறதுக்கு 12 நாள் ஆகுது. ஓகேவா, இது டைம். ரெண்டும் 6ஓட மல்டிபிள். ஸோ 1:2ன்னு எழுதிக்கலாமா. ரெண்டுமே 6ல் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1:2ன்னு வரும். இது டைம். நமக்கு இங்கே எஃபிஷியன்சி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, எஃபிஷியன்சினா அப்படியே ரெசிப்ரோக்கலில் எழுதிடணும். 2:1. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ மட்டும் டோட்டல் ஒர்க்கை 2 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. சேர்ந்து பண்ணும்போது ஏவோட போர்ஷன் மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 2 + 1 3, டோட்டல் ஒர்க்கு 3.
3ல ஏவோட போர்ஷன் 2. Answer is 2/3. Option D is your answer. Okay, ma? Next one. Next one. A can do a piece of work in 8 days. B can do the same work in 12 days. A and B together can complete the piece of work. Get rupees 200. அதில் பியோட ஷேர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஏ ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 8 days ஆகுது, பி ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 12 days ஆகுது. இது டைம். ரெண்டுமே 4ஓட மல்டிப்புளா. ஸோ 4ல் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 2, இங்கே 3. டைமும் எஃபிஷியன்சியும் இன்வெர்ஸில் இருக்கும். டைமோட ரேஷியோ 2:3னா எஃபிஷியன்சியோடது 3:2. டோட்டலாக 3 + 2 5ஓட வேல்யூ தான் 200. நம்மளுக்கு பியோட ஷேர் தான் கேட்டிருக்காங்க. பியோட வேல்யூ 2க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். 5க்கும் 200க்கும் கேன்சல் பண்ணிங்கன்னா 40. 40 × 2 80 is your answer. Option B. பாக்ஸ் மெத்தடில் கேன்சல் பண்ணணும், கிராஸாக மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? 2க்கும் 40க்கும் கேன்சல் பண்ணக்கூடாது, கிராஸாக எப்போவுமே மல்டிபிள் தான் பண்ணணும். 2 × 40 80 is your answer. Next one. Next one. George takes 8 hours to copy a 50-page manuscript, while Sonia can copy the same manuscript in 6 hours. How many hours would it take them to copy a 100-page manuscript if they work together? ஜார்ஜ் சோனியான்னு 2 பர்சன் இருக்காங்க. 2 பேருமே 50 பேஜ் வந்து டைப் பண்ணுறாங்க. ஓகேவா? மேனுஸ்கிரிப்ட்னா டைப் பண்ணுறாங்க, ஏதோ எழுதுகிறாங்க, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜார்ஜுக்கு முடிக்கிறதுக்கு 8 hours ஆகுது, சோனியாவுக்கு முடிக்கிறதுக்கு 6 hours ஆகுது. 50 பேஜை முடிக்கிறதுக்கு ஜார்ஜுக்கு 8 hours, சோனியாவுக்கு 6 hours. சோனியாவுக்கு 6 hours ஆகுது. நாம் இப்போ கண்டுபிடிக்க போகிறது 100 பேஜஸுக்கு 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும். 50 பேஜஸுக்கு 8 hours. அப்படியே 100னா இதில் டபுள் ஆகுதா? 50 × 2 100. 100 பேஜஸுக்கு இதையும் டபுள் பண்ணிடுங்க. 8 × 2 16, 6 × 2 12. இப்போது ஜார்ஜுக்கு 16 minutes ஆகும், சோனியாவுக்கு 12 minutes ஆகும். ஓகேவா? நம்ம கண்டுபிடிக்க போகிறது 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது டைம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா xy/x + y. ஒரு இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஒரு இதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஆன்சர் 16 × 12/16. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு கூட பண்ணலாம்ப்பா. ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது காமனாக இருந்தால் கேன்சல் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே 4ஓட மல்டிப்புளா. 3 × 4 12, 4 × 4 16. ஓகேவா? இப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 3. 4 × 3/4 + 3. 4 × 3 12/4 + 3 7. இப்போ இதுக்கு ஆன்சர் இல்லை, ஆன்சர் தப்பாக வருது. கேன்சல் பண்ணாதீங்க.
நம்ம ஒரு டேர்மில் தான் கேன்சல் பண்ணுவோம், இங்கே 2 டேர்முமே கேன்சல் ஆகுது. 16 12 by 16 + 12. இங்கே ஃபஸ்ட்டே நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2 டேர்ம்லையுமே வேல்யூ கேன்சல் ஆகுது. ஆனால் இங்கே கேன்சல் பண்ணும்போது ஏதாவது ஒரு டேர்ம் தான் எடுத்து கேன்சல் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணாதீங்க, என்ன வேல்யூ இருக்குதோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே ரெண்டுமே 4ஓட மல்டிப்புளா, 3 × 4 12, 4 × 4 16. நெக்ஸ்ட் வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. 16 × 3 48, 4 × 3 4 + 3 7. கீழே இருக்கிறத விட மேலே இருக்க நம்பர் பெருசாக இருக்குது. இப்போ இதை மிக்சடு ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிக்கணும். 48ல் எத்தனை 7 இருக்குதுன்னு பாருங்கள். 6 × 7 48, 6 × 7 42. 48ல் 42 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 6. இப்போ ஆன்சர் 6/7 days. ஆப்ஷன் ஏ இஸ் your answer. ஹவர்ஸ். ஓகேவா? எவ்வளோ மணி நேரம் ஆகும் தானே கேட்டிருக்காங்க. 6/7 hours ஆகும். நெக்ஸ்ட் ஒன், இந்த ஒரு ஃபார்முலா தான்ப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். A and B together complete a piece of work in T days. A + B ஒரு ஒர்க்கை T daysல முடிக்கிறாங்க. If A alone complete the work in T + 3 days. A மட்டும் தனியாக பண்ணாங்கன்னா T + 3 daysல முடிக்கிறாங்க. B alone complete the piece of work in T + 12 days. What is the value of T? Tயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போயிருங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டீக்கு பதில் 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இங்கே டீக்கு பதில் 6 போட்டிங்கன்னா இங்கே 9, இங்கே 12 + 6 18. நெக்ஸ்ட்டு ரெண்டுக்கும் எல்சிஎம் போடணும். எல்சிஎம் போட்டிங்கன்னா 18. 9 × 2 18, 18 × 1 18. இப்போ டோட்டல் வேல்யூ 3. இது ஏவோட எஃபிஷியன்சி, இது பியோட எஃபிஷியன்சி, இது டோட்டல் ஒர்க்கு. ஓகேவா? நம்மளுக்கு ஆன்சர் 6ன்னு வரணும். இது டைம் தானே, டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் 18, எஃபிஷியன்சி 2 பர்சனுக்கு தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 2 பர்சனோட டோட்டல் எஃபிஷியன்சி 3. 18 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 6. ஓகேவா? ஸோ ஆன்சர் 6ன்னு கரெக்டாக வந்துருச்சா? இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் your answer. ஓகேவா? இது வந்து ஏ தனியாக பண்ணுறதுக்குள்ள ஒர்க்கு, இது பி தனியாக பண்ணுறதுக்குள்ள ஒர்க்கு. ரெண்டுக்கும் உள்ள எல்சிஎம் வேல்யூ தான் டோட்டல் ஒர்க்கு. 9க்கும் 18க்கும் எல்சிஎம் போட்டிங்கன்னா 3 3 6 3 1 2. 3 × 3 9, 9 × 2 18. இப்படி போடலாம். ஆர் இங்கே எந்த நம்பர் ஹையஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். 18 அப்படிங்கிற நம்பர் 9ல் டிவைட் ஆகுமா ஆகாதான்னு பாருங்கள். 9 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது 18 ஆன்சர் கரெக்டாக வருது. ஸோ 18ஐயே நீங்கள் இங்கே எல்சிஎம் வேல்யூவாக எடுத்துக்கலாம். ஓகேவா? 9 × 2 18, 18 × 1 18. இங்கே இருக்கிற நம்பரை எந்த நம்பரை வச்சு மல்டிபிள் பண்ணும்போது டோட்டல் ஒர்க் வருதுன்னு பாருங்கள், அதுதான் எஃபிஷியன்சி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எல்சிஎம் மெத்தடுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவேன். அதில் இது ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதில் எப்படியும் ஒரு 10-15 சம் கொண்டு வருவேன். அந்த சம்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் மெத்தட் புரிஞ்சிடும். ஓகேவா? இது புரியலைனாலும் சும்மா பார்த்துக்கோங்க, மறுபடியும் நீங்கள் ஒரு தடவை ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் your answer. 6 எப்படி வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன்,
நெக்ஸ்ட் இதுவும் எல்சிஎம் மெத்தடில் தான் போடலாம். 2% வந்ததுன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. மோர் தென் 2 வந்ததுன்னா எல்சிஎம் மெத்தட் போயிடணும். இங்கே 3% கொடுத்துருக்காங்க. ஓவராலும் 6 hours 4 hours 12 ஹவர்ஸில் ஒர்க்கை முடிக்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஃபஸ்ட் பர்சன் 6 ஹவர்ஸில் முடிக்கிறாங்க, செகண்ட் பர்சன் 4 ஹவர்ஸு, தேர்ட் பர்சன் 12 ஹவர்ஸில் முடிக்கிறாங்க. இப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணுமா? டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது 3க்கும் உள்ள எல்சிஎம் வேல்யூ ஆர் ஹையஸ்ட் நம்பர்லேருந்து மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். 12 into 1 12 அப்படிங்கிற நம்பர் 6ல் வருமானு பாருங்கள். 6 into 2 12, 4 into 3 12. ரெண்டுலேயுமே 12 அப்படிங்கிற நம்பர் வருது. ஸோ டோட்டல் ஒர்க்காக 12லையே எடுத்துக்கலாம். 6 into 2 12, 4 into 3 12, 12 into 1 12. இது ஃபுல்லாகவே எஃபிஷியன்சி. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 3 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கண்டுபிடிக்கணும். டேஸ் அப்படின்னா டைமில் தானே வரும். டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி தான் ஃபார்முலா. டோட்டல் ஒர்க்கு 12, 3 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. இப்போ 3 பேர் எஃபிஷியன்சியும் ஆட் பண்ணிக்கணும். 3 + 2 5, 5 + 1 6. இப்போ எஃபிஷியன்சிக்கு பதில் 6. 12/6, 2 days is your answer. சரி, 2 hours is your answer. ஆப்ஷன் E. ஹவு மச் டைம் எல்லாமே ஹவர்ஸில் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சரும் ஹவர்ஸில் தான் வரும். ஹார்ஸு, டேஸு, மந்த்து, இயர், வீக்கு, மினிட்ஸு, இது எல்லாமே டைமை தான் மென்ஷன் பண்ணும். ஓகேவா? டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி. இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. டோட்டல் ஒர்க், டைம், எஃபிஷியன்சி. ஓகேவா? டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி. டைம் ஈக்குவல் டு டைமை மட்டும் மறைச்சிக்கோங்க. டைம் விட்டிங்கன்னா இது அப்படியே வந்துடும். டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. நெக்ஸ்ட்டு எஃபிஷியன்சி வேணுன்னா எஃபிஷியன்சியை மட்டும் விட்டுருங்க. டோட்டல் ஒர்க் பை டைம். ஓகேவா? இந்த ட்ரையாங்கிளில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த ஃபார்முலா தெரியலை அப்படின்னா இந்த டைம் அண்ட் ஒர்க்லேருந்து எந்த சம்மே ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸில் எப்படி இந்த ஃபார்முலா தெரியலைன்னா போட முடியாதோ அதே மாதிரி டிஸ்டன்ஸு, ஸ்பீடு, டைமு அதே தான் இங்கேயும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அதே மாதிரி இங்கே டைம் அண்ட் ஒர்க்கில் வந்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.